அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஊறுகாய் மாங்காய் ஊறுகாய் தாங்க. கம்மியான நாட்கள் வச்சுக்கிற மாதிரி தான். ஒரு மாங்காவில் தான் செஞ்சுருக்கிறேன். எண்ணெய் வச்சாச்சுங்க, நல்லெண்ணெய். அதில் கடுகு வெந்தயம் போட்டு பொரியுது. கல் உப்பையும் அதிலே போட்டுருக்கேன். கல் உப்பு கரைஞ்சிருங்க, அதுக்கப்புறம் ரீசன் சொல்கிறேன். அடுத்து மஞ்சள் தூள் போட்டிருக்கிறேன். திரும்ப இந்த பவுட்ரு என்னென்னா வத்தல், கடுகு, வெந்தயம் இதெல்லாம் தனித்தனியாக வறுத்து அதை பவுட்ரை மிக்ஸி ஜாரில் பவுட்ரை நீக்கி வச்சுருக்கேன். அந்த பவுட்ரு தான் எண்ணெயில் போட்டுருக்கேன். எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டாச்சு. திரும்ப கட் பண்ண மாங்காய், இந்த மாங்காய் எப்படின்னா முழுசாக முதல் கழுவிடுங்க. கழுவிட்டு நல்லா துடைச்சிட்டு அப்புறம் நம்ம கட் பண்ணி பீஸாக போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி பீஸ் போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் பெருசாக தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பெருங்காயத்தை எண்ணெயில் போடணும்னு போடலாம், இந்த மாதிரி தனியாக போட்டாலும் போடலாம். இதுவும் நல்லா ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு பிறகு கொஞ்சோண்டு நான் நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன். இது போட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிருக்கேங்க. நம்ம 2-3 கலரிட்டு அந்த சூட்லேயே அப்படி நிப்பாட்டினா போதும், வேக வைக்க வேண்டாம். இந்த மாங்காவை பற்றி சொல்லணும்னா இது நல்ல ஸ்ட்ரென்த்து அப்படின்னு சொல்கிறத விட கல் மாதிரி அப்படின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு மாங்காங்க. சாம்பார்லலாம் பொதுவாக மாங்காய் போட்டால் ரொம்ப சாஃப்டாக சீக்கிரம் வந்துடும். இந்த மாங்காய் நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள், அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க. நல்லா வெந்திருக்கு, பட் ரொம்ப கெட்டியாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த ஊறுகாயுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதில் உப்பு, காரம், அடுத்தது இனிப்பு எல்லாமே சேர்ந்துருக்கு. நம்ம ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மாதா ஊட்டாத சோறை மாங்காய் ஊட்டும் அப்படின்னு. மாங்காய் ஊறுகாய் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கம்மியாக செய்யும்போது எண்ணெய், உப்பு, காரம் எல்லாமே கம்மியாக போட்டுக்கிட்டால் போதுங்க.